Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கையை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கதை இந்த புதிய உடன்படிக்கைக்கு முன்னோடியாக இருக்கிறது. இந்த கதை குறிப்பாக நான் சொல்ல போகிற கதை ஒரு காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது. அது என்னென்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சிலுவையில் மரித்தார் இல்லையா? அந்த புதிய உடன்படிக்கை அதன் மூலமாக உண்டாக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டதுங்க. அது இன்றைக்கி எனக்கு என்ன பயனை தருகிறது? 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பண்ணார், சரி, அது எனக்கு எப்படி இன்றைக்கு பயன் தர முடியும்? அதுக்கும் இன்றைக்கி எனக்கு ரட்சிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இன்றைக்கி எனக்கு நடக்கிற காரியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது 2000 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் நடந்தது, இன்றைக்கி எனக்கு எப்படி அதன் மூலமாக பயன் கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மனசில் வச்சுங்க, அதை தான் இன்றைக்கி விளக்க போகிறேன் இந்த கதையின் மூலமாக. இந்த கதை 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல் புஸ்தகங்களிலே வருகிறது பரவலாக. இது யோனத்தான், தாவீது ஆகிய 2 நண்பர்களை குறித்த கதை. யோனத்தான் என்பவன் சவுல் ராஜாவுடைய மகன். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னால், தேவன் அவனை தெரிந்து கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணி இப்படி ராஜாவாக வந்தவன். கர்த்தர் அவனுக்கு கிருபை காமிச்சிருக்கிறார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னதமான ஒரு அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த உன்னதமான அழைப்பை பெற்றவனாக அவன் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறான். ஆரம்பத்தில் நிறைய பேர் மாதிரி ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு கம்பீரமாக இருக்கிறதுக்கு பதிலாக கேவலமாயிடும். அது மாதிரி சிலர் கொஞ்சம் புத்தி கெட்டுறது பாருங்கள். கொஞ்சம் நல்ல புகழும் பணமும் எல்லாம் கிடைச்ச உடனே ஆள் மாறிடுவாங்க. கொஞ்சம் பிறகு நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் எல்லாம் நல்லா போய் ரொம்ப பெரிய ஆளான உடனே காரியங்கள்லாம் மாறிடும். அது நிமித்தமாக தேவனுடைய தயையை அவர்கள் இழந்து போயிடுறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களை விட்டு நீங்கி போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு சேட் கேஸ் இந்த சவுல் என்பவன். கடவுள் அவனை கூப்பிட்டு அவன் ராஜாவாக்கி கழுதையை தேடிட்டு போனவன். அவங்க அப்பா வீட்டில் கழுதை காணாமல் போயிடுச்சுன்னு தேடிட்டு போனவன். அவ்வளோதான், கழுதை மேய்க்கிறது தான் வேலை இருந்து போல இருக்கு அவனுக்கு. அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு கடவுள் ராஜாவாக்குனார். பெரிய உன்னதமான ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் பண்ணார். ஆனால் அவன் அதையெல்லாம் மறந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய் கடவுளுக்கு விரோதமாக பண்ண போய் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் பலனே இல்லாமல் போனான். பலனற்று போனான் பாருங்கள். கடவுளுடைய தயவு அவன் வாழ்க்கையில் இல்லை, கிருபை இல்லை, கடவுளுடைய கரம் அவன் பேரில் இல்லை. ஒரு சூனியக்காரிகிட்ட போய் என்ன பண்ணு ஏது பண்ணணுன்னு ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு தாழ்ந்து போயிட்டான் அவன். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை போயிடுச்சு. கடவுளுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரு சூனியக்காரி என்ன சொல்ல போகிறான்ற அந்த ஒரு லெவலுக்கு அவன் இறங்கி வந்துட்டான். இவன் குடும்பமும் இவனை போலவே இவனுடைய பிள்ளைகளும் அவர்களும் கெட்டு போய் இவனுடைய வழியில் பின்பற்றி கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்து எல்லோரும் சீரழிஞ்சு அப்படி போயிட்டாங்க. இவர்களுக்கு மத்தியில் ஒரு பையன் மட்டும், யோனத்தான் என்கிறவன், கடவுளுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டவனாய், அங்கீகரிக்கிறவனாய், அதற்கு இணங்குகிறவனாய், கொஞ்சம் வித்தியாசமானவனாய், டோட்டலாக வித்தியாசமானவனாக விளங்குகிறான் யோனத்தான் என்பவன். அவனுக்கும் தாவீதுக்கும் ஒரு விசேஷமான ஒரு நட்பு உண்டாகிறது 2 பேரும் சந்தித்த உடனே. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோலியாத் என்கிற ஒரு பெரிய ஒரு போர் வீரனை தாவீது தோற்கடிக்கிறான். தோற்கடித்த பிறகு தாவீது ராஜாவிடத்திலே கொண்டு வரப்படுகிறான். ராஜா அவனை சேர்த்து கொள்ளுகிறான். அவனுடைய ராஜாவுடைய டீமில் ரொம்ப முக்கியமான ஆளாக தாவீது மாறி விடுகிறான். ஆனால் ராஜாவுக்கு போக போக இவன் மேலே ஒரு விரோதமும் பயமும் உண்டாயிடுச்சு. இவன் எங்கே நம்மளை மிஞ்சி வந்துட போகிறான்னு சொல்லி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களெல்லாம். அது ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அவன் நம்மளோட பெரிய ஆளா, இவன் நாளைக்கு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு ராஜாவை வந்துடுவான் போல இருக்கேன்னு ஒரு பயத்தில் அவனை கொல்லும்படியாக அவன் தீர்மானிக்கிறான். இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு விரோதமும் பகையும் ஒருவரை குறித்த ஒரு பயமும் உண்டாகிவிட்டது. இந்த பின்னணியில் தான் அந்த கதையை வாசிக்கணும் பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18க்கு திருப்புங்க, அங்கே ஆரம்பிப்போம். இப்போ இந்த சவுல் ராஜா இப்படி கெட்டு போய் ஒரு மாதிரி சீரழிஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ வாசிப்போம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா, அதாவது தாவீது சவுலை சந்தித்து சவுலோடு சேர்ந்து கொள்கிறான். இந்த கோலியாத்தை தோற்கடித்த பிறகு சேர்ந்து கொண்ட பிறகு சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. சவுளுடைய மகன் யோனத்தானும் தாவீதும் அப்படியே ஹார்ட் டு ஹார்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இணைஞ்சிட்டாங்க. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தான் தாவீதை உயிருக்கு உயிராக சிநேகித்தான்.
யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். எந்த அளவுக்கு இந்த நட்பு போச்சுன்னா, உடன்படிக்கை செய்து கொள்ளுகிற அளவுக்கு நட்பு போச்சு. உடன்படிக்கை 3 காரணங்களுக்காக செய்து கொண்டார்கள் அந்த காலத்தில். ஒன்று, ஒரு சிறிய ட்ரைப், ஒரு கூட்ட ஜனம் பயந்து போய் வேறு யாராவது வந்து நம்மளை அடிமையில் கொண்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம பொருட்களை சூறையாடிடுவாங்கன்னு பயந்து ஒரு பெரிய ராஜா பக்கத்தில் யாராவது இருந்தால் அவனோட போய் தன்னை இணைத்து கொள்வார்கள். ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணி கொள்வாள், இரத்த உடன்படிக்கை மாதிரி. எனக்கு நீ எந்த தீங்கும் செய்யக்கூடாது, என்னை இன்னும் கேட்டால் பாதுகாக்கணும் மற்ற விரோதிகள்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு தங்களுடைய பாதுகாப்புக்காக, சேஃப்டிக்காக, சமாதானமாக வாழ்வதற்காக ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ஃபார் த சேக் ஆஃப் பீஸ் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. 2வது காரணம் வந்து உடன்படிக்கை வந்து நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது. ஃபார் ட்ரஸ்ட்டு. 2 பார்ட்னருங்க இருக்காங்கன்னு வைங்க வியாபாரத்தில். ஒருத்தன் கடையில் இருக்கிறான், இன்னொருத்தன் மார்க்கெட்டிங் போகிறான் வெளியே. பார்ட்னரில் 2 பேரில் ஒருத்தன் வெளியே போய் அங்கங்கே போக வேண்டியது இருக்குது. இவன் வெளியே போன நேரத்தில் இவன் கடையில் எல்லாத்தையும் காலி பண்ணுவான் இல்லையா? இது சகஜமாக நடக்கிற காரியம். ஆனால் வெளியே போகிறவனுக்கு சந்தேகமாக இருக்கும், கடையில் என்ன நடக்குதோ, என்னத்தை விற்றானோ, நமக்கு கணக்கு சரியாக வருதா இல்லையா, இந்த மாதிரி சந்தேகம்லாம் இருக்கும். இவனும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதனால் அப்படி பண்ணாதபடிக்கு 2 பேரும் ரத்த உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஏன்னா ரத்த உடன்படிக்கை பண்ணால் ஒருத்தன் ஏமாற்றவே மாட்டான். அதை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணப்பட்டான் அந்த காலத்தில். அதுக்கு ஒரு புனித தன்மையே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் ரத்த உடன்படிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டால் பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால் 2 பார்ட்னர் இருக்கும்போது அவங்க ரத்த உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்களாம். 3வது காரணம் வந்து அன்பின் நிமித்தமாக. ஒருத்தர் இன்னொருத்தர் அதிகமாக நேசித்தா அவருடைய அன்பு காலாகாலமாக தொடர வேண்டும், இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை வரும் தலைமுறைகளுக்கும் தொடர வேணும்னு சொல்லி அந்த அன்பின் நிமித்தமாக இந்த அன்பின் உறவு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்களாம். இது வந்து அன்பின் நிமித்தமாக வந்த உடன்படிக்கை. 2 பேரும் சொந்தக்காரங்க கிடையாது, ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அன்பு 2 பேருக்குள்ளே ஒரு இணை பிரியாத ஒரு அன்பு வந்துருச்சு. 2 பேரும் உள்ளத்தால் இணைக்கப்படுகிறார்கள், ஒருத்தர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. 2 பேரும் எந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னா உடன்படிக்கை பண்ணுகிற அளவுக்கு நேசித்தாங்க. அந்த மாதிரி கவனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த கவனன்ட்டு அந்த காலத்தில் உடன்படிக்கையே இட் வாஸ் கால்ட் தி கவனன்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது கெட்டியான நட்புக்குரிய உடன்படிக்கை என்று அந்த காலத்தில் சொன்னாங்க. நட்புன்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு இந்த காலத்தில் ரொம்ப லைட்டாக சொல்லிடுறோம். இந்த காலத்தில் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெண்டு தான். ஒரு 5 நிமிஷம் கையை கொடுத்து பேசினா போதும், அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்றவான்ட்ட பாருங்க. அதுவும் கொஞ்சம் நல்ல பிரபலமான ஆள், கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆள்னா ஐயோ அவர் நல்லா தெரியுமாங்க அப்படின்னு ரொம்ப காலமாக தெரிஞ்ச மாதிரி பேசிடுவாங்கல்ல. இப்போ வந்து நண்பர்கள்னு சொன்னால் வரமுறை ஒன்றும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் லேசாக பார்த்துருப்போம், கை கொடுத்துருப்போம், 4 வாரத்தை பேசியிருப்போம், உடனே நண்பர்ன்றான். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு ஆள் இருந்தால் நிறைய பேர்கிட்ட பழகலாம், ஆனால் 1-2 பேர் தான் நண்பர்களாக இருப்பாங்க. நண்பர்ன்றது வேறு கேட்டகரி அந்த காலத்தில். அதுலேயும் உடன்படிக்கையின் நண்பன் என்று சொன்னால் அது வந்து அவங்க காலகாலம், அவங்க தலைமுறை மட்டும் இல்லை, வரப்போகிற தலைமுறைக்கும் கூட பிரிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் நட்பு அதிகமாக அவர்களுக்குள்ளே இருக்கும். ஒரு உதாரணம் காமிக்கிறோம், ஒரு வசனம், சில வசனங்கள்லாம் பாருங்கள். இந்த உடன்படிக்கை புரிஞ்சால் தான் புரியும், அந்த லாங்குவேஜ் புரிஞ்சால் தான் புரியும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இதை 1 சாமுவேல் அப்படியே வச்சுக்கோங்க, திருப்பி வருவோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 24ஆம் வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு. சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்லேயே விசேஷமான ஃப்ரெண்டு இது என்னென்னா, கூட பிறந்த சகோதரனை காட்டிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன். இந்த சொந்த பந்தத்தை காட்டிலும் இந்த இன்னொரு விதமான சிநேகிதர் இருக்கானே, அவனோடு ஏற்படுகிற பந்தம் என்கிறது அதை விட அதிக சொந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? இது வந்து உடன்படிக்கை பண்ணி சகோதரராக மாறுவது. அதாவது ஒருத்தனை ரொம்ப நேசித்து அவனோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது, ரத்த உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது, அப்படிப்பட்ட ஒரு நண்பனை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்ன்ற பழமொழி ஆங்கிலத்தில் இருக்குது இல்லையா? அதாவது ரத்தம் வந்து தண்ணியை காட்டிலும் கெட்டியானது. இதனுடைய அர்த்தம் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம்னா, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தால் ஒரே ரத்தமாச்சே, அதனால அந்த உறவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் மற்ற உறவுகளை காட்டிலும். நமக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் கூட பிறந்தவர் வேறு, இந்த உறவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அப்படி தான் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் அப்படி அர்த்தமே கிடையாதான். இது வந்து உடன்படிக்கையை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னா இட்ஸ் அ கவனன்ட் ப்ராவர்ப். அது ஒரு மாதிரி இதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது.
அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? தண்ணி காட்டிலும் ரத்தம் கெட்டின்னு சொன்னால் தண்ணிங்கிறது எதை குறிக்கிறது? பிறக்கும்போது, குழந்தை பிறக்கும்போது தண்ணி வெளியாகுது இல்லையா? அப்போ சரீர பிறப்பின் மூலமாக உண்டாகிற பந்தத்தை காட்டிலும், உறவு பந்தத்தை காட்டிலும், இரத்த உடன்படிக்கையினால் உண்டாகிற பந்தம் கெட்டியானது, அதிக கெட்டியானது என்கிற அர்த்தத்தில் தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டதான். அதுதான் இப்போ மாறி இப்படி வந்துருச்சு. blood is thicker than வாட்டர்னா, இரத்த உடன்படிக்கை ஒருவனோட பண்ணியிருக்கும்போது சொந்தக்காரனை விட அதிக பந்தம் அங்கே இருக்குது. சொந்தக்காரனை காட்டிலும் அவனை அதிகமாக நேசிக்கிறோம். சொந்தக்காரனா இவனான்னு வரும்போது இவனோட தான் நிற்கிறோம். நம்ம சொந்தக்காரன் கூட நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஆகுது பாருங்கள், இது யோனத்தானுடைய வாழ்க்கையில் அதே போல் ஆகிறது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 19ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலில் 18 வாசித்துட்டு இருந்தோம் இல்லையா? அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்னு 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலுக்கு ரொம்ப முத்தி போச்சு, பயம். தாவீதை எப்படியாவது கொன்னுறணும்னு சொல்லி தன்னுடைய மகனோடையும் மற்றவர்களோடையும் ஆலோசனை பண்ணும்போது சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொண்டு போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒழித்து கொண்டுரும். இவன் பாருங்கள், இவன் ஸ்பை மாதிரி இவனுக்கு வேலை செஞ்சிட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கு எதிராக அவங்க அப்பா கொல்லணும்னு பார்க்குறாரு. இவனை கூட சேர்ந்து கொல்றதை விட்டு போட்டு, அப்பா வேணா எனக்கு நண்பன் தான் வேணும்னு சொல்லி நண்பனுக்கு போய் ஸ்பை வேலை பண்ணுறான். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா உன்னை கொலை பண்ணுறதுக்கு வகை தேடிட்டு இருக்கிறாரு, ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதனால் போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு ஐடியா சொல்லித்தரான். அங்கே நடக்கிற விஷயம்லாம் வீட்டில் பேசுகிறதெல்லாம் இங்கே வந்துடுது. அப்புறம் பாருங்கள் 3ஆம் வசனம், நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன்றான். நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்க, நான் எங்கள் அப்பாவோட உனக்காக இன்டர்சீட் பண்ணுறேன், உனக்காக பரிந்து பேசுகிறேன். நல்ல காரியங்களை சொல்லி அவர் மனசை மாற்றிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றத, அங்கே என்ன நடக்குதுன்றதை உனக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கான் பாருங்கள். அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டு போட்டு, நட்பு அந்த மாதிரி நட்பு, இது விசேஷமான நட்பு. உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையினால் உண்டான நட்பாக இருக்கிறதுனால இவனுக்கு விரோதமாக அவன் எதுவும் செய்யவே முடியாது. இவனுக்காக தான் அவன் செய்ய முடியும். சொந்தத்தையே வெறுத்து இவனை பற்றி கொள்ள வேணும், அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை அது. அப்புறம் பாருங்கள் 4ஆம் வசனம், அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுடைய தாவீதுக்காக நலமாய் பேசி, பரிந்து பேசுகிறான், நல்லதை பேசுகிறான். தாவீதுக்காக பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறதே, அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கோலியாத்தை கொன்றதுனாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே, இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். கோலியாத்தெல்லாம் கொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டீர், என்ன ஆச்சு உமக்கு இப்போது? ஏன் முகாந்திரம் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல், நியாயம் இல்லாமல் அவனை கொல்றேன்னு சொல்கிறீரே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட தாவீதுக்காக பரிந்து பேசுகிறான் இவன். 6ஆம் வசனம், சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். சொல்லிட்டான், இல்லை கொலை செய்ய மாட்டேன். அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும், அது அதுக்கப்புறம் திருப்பி மாறும், புத்தி கொஞ்சம் மாறும். இருந்தாலும் அந்த பரிந்து பேசுதல் கொஞ்சம் வேலை செய்யுது அவனுக்குள்ள. நியாயத்தை சொல்லி எடுத்து சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்தில் தாவீதுக்காக யோனத்தான் பேசுகிறான். ஏனென்று சொன்னால் blood is thicker than water. சொந்த தகப்பன், பெத்த தகப்பன், அந்த உறவு கூட அவனுக்கு பெருசாக தெரியல, இந்த உறவு தான் அவனுக்கு பெருசாக தெரியுது. ஏனென்றால் உடன்படிக்கை என்று சொன்னால் அப்படி தான், அது இரத்த உடன்படிக்கைன்னு சொன்னால் அப்படி 2 பேரை இணைக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டால் தான் புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாமும் தேவனும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. சரி, 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி போவோம். 1 சாமுவேல் 18க்கு 18ஆம் அதிகாரத்தில் 3 வசனம் வாசித்தேன். 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு 2 பேருடைய உள்ளமும் இணைக்கப்படுகிறது. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகிதம், அன்பு உண்டாகிறது. எந்த அளவுக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிற அளவுக்கு ஒருத்தரை சிநேகிக்கிறாங்க. 4ஆம் வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். 3ஆம் வசனம் சொல்றது உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள்னு. உடன்படிக்கை பண்ணுறதுக்கு சில வெளிப்படையான அடையாளங்கள் இருக்கிறது. அது என்ன? அதுதான் இங்கே நடக்குது. சால்வையை கொடுக்குறான், வஸ்திரத்தை கொடுக்குறான், பட்டயத்தை கொடுக்குறான், வில்லை கொடுக்குறான், கச்சையை கொடுக்குறான்.
இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் உடன்படிக்கை பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிறது. சால்வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பட்டயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தங்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க? இவன்கிட்ட இருக்கிறத அவனுக்கு கொடுக்குறான், அவன்கிட்ட இருக்கிறத தாவீது ஒருவேளை கவனை கொடுத்துருப்பான், அவன்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. ஆனால் ஜோனத்தான் ராஜாவுடைய பிள்ளை, அவனுக்கு அரண்மனையில் இருக்கிறவங்க வச்சுருக்கிற நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்லாம் இருந்திருக்கும், நல்ல நல்ல ஆயுதங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் அவன் கொடுக்குறான். அதனால தான் அவன் பட்டயத்தை, கச்சையை, வில்ல, இதெல்லாம் கொடுக்குறான். தாவீதுகிட்ட வெறும் கவன் தான் இருக்கும், அதை கொடுத்துருப்பான். இருந்தாலும் இதெல்லாம் என்ன ஒரு அடையாளமாக இருக்கிறது, வெளிப்புறமான அடையாளமாக இருக்கிறது. அப்போ உடன்படிக்கைக்கு சில வெளிப்படையான அடையாளங்கள் உண்டு. வஸ்திரம் கொடுக்கறது, கச்சையை கொடுக்கறது, இப்படியெல்லாம் வெளிப்படை அடையாளங்கள் இருக்குது. ஒருத்தர் சரீரத்தை கீறி ரத்தம் வர்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. அந்த வடு மறைந்து விடாதபடிக்கு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். ஏதோ ஒரு பவுடரை தடவி நம்மெல்லாம் எதோ வாங்கி போடுறோம். எதுக்குன்னா இந்த வடு தெரியக்கூடாதுன்றதுக்காக. அவங்க அது தெரியணுன்றாங்க. அதனால தான் ஆப்பிரிக்கர்கள்லாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அறுத்து இருக்கும், அங்கங்கே அறுப்பு இருக்கும். அது அப்படியே ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும், ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னா தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இது உடன்படிக்கையின் அடையாளங்கள். இதெல்லாம் இதிலேருந்து தான் பாருங்கள், கையில் ரிங்கு போடுறது, கல்யாணத்தப்ப தாலி கட்டுறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இதுலேருந்து தான் ஏன்னா திருமணம் கூட ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையில் சில அடையாளங்கள் இருக்கிறது. ஏன்னா இதை ஒழிச்சு செய்கிறது இல்லை, எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் செய்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கை அடையாளங்களாக தான் இந்த கச்சை மாற்றப்படுகிறது, வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது, இந்த சரீரத்தில் கட் பண்ணுறாங்க, வடு மறையாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏனென்று சொன்னால் பேரையே கூட மாற்றி வச்சுக்கிறாங்க. இவன் பேரை அவனுக்கு கொடுக்குறான், அவன் பேரை இவனுக்கு கொடுக்குறான். இதுலேருந்து தான் கல்யாணத்தில் ஒரு பெண்ணுக்கு எப்படி ஆணுடைய பேர் போய் சேருதோ அந்த பழக்கமெல்லாம் இதுலேருந்து தான் வந்ததுன்றாங்க. அப்போ பாருங்கள், இது ஒரு கவனன்ட் சீல் மாதிரி. இவர்கள் பண்ணி கொண்ட உடன்படிக்கையின் வெளிப்புறமான அடையாளங்கள் இவைகள்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்க. வஸ்திரம் கொடுத்தது, கச்சை கொடுத்தது, பட்டயம் கொடுத்தது, இதெல்லாம் வெளிப்புறமான அடையாளங்கள். ரெண்டு பேரும் கவனன்ட்டுக்குள்ளே நுழையிறாங்க, உடன்படிக்கைக்குள்ளே நுழையிறாங்க. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ரொம்ப அதிகமாக ஒருத்தர் நேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சரி, இப்போ 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துக்கு போவோம். உடன்படிக்கையை பண்ணி கொண்டு ரெண்டு பேரும் இந்த உடன்படிக்கையில் சில வாக்கு தத்தங்களும் கொடுக்கப்படுகிறது. சில வாக்கு கொடுக்கப்படுகிறது. நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுவேன், உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்குவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை ப்ராமிஸ் பண்ணுறாங்க உடன்படிக்கையில். பாருங்கள் 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 20:8. ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானுடைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. தாவீது சொல்கிறான் பாருங்கள், என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். யோனத்தான்ட்ட சொல்கிறான், எது ஒன்றுன்னா, நான் தப்பு பண்ணானே நீயே என்னை கொண்டுடு, பரவாயில்ல, நீ கொண்டது பெட்டர், உங்கள் அப்பாட்ட மட்டும் என்னை கொண்டு போய் விட்டுறாத அப்படின்றான். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவள் கொடுத்து கொள்கிற வாக்கு தத்தங்கள். நான் பண்ண மாட்டேன், அப்படி நீ பண்ணிடாத எனக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் சரின்றான், தலையாசிக்கிறான். பாருங்கள் 14ஆம் வசனம், மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தர் நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியது அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு இருக்கும் போதும் நீர் என்றைக்கும் ஒரு தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். யோனத்தான் சொல்கிறான் இப்போது தாவீதுகிட்ட, எப்போதும் என் பேரில் தயவாக இருக்கணும், என் வீட்டின் பேரில் என்றென்றைக்கும் இப்படி இருக்கணும் நீர் அப்படிங்கிறான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடைய உடன்படிக்கை பண்ணி, பாருங்கள், உடன்படிக்கை என்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் குடும்பம் இன்வால்வ்டு அதில் இருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை வெறும் இவங்களோட முடிஞ்சிடல, இவங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக என்றென்றைக்கும் இந்த உடன்படிக்கை இவங்க ரெண்டு பேரையும் காக்கும். ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் இந்த ரெண்டு குடும்பத்தாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ரெண்டு சந்ததியும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பண்ண மாட்டார்கள். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை சிநேகித்தான். அவனுக்கு ஆணையிடுறான், இப்படி பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு நீ தயவு காட்ட வேணும்னு சொல்லி. சரி, இப்போ உடன்படிக்கையெல்லாம் பண்ணியாச்சு, வஸ்திரம் கொடுத்தாச்சு, பட்டயம் கொடுத்தாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்செல்லாம் நடந்துருச்சு, வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தாச்சு, இப்படி இப்படி நடந்துக்கும், நீர் எனக்கு இப்படி தயவு காட்ட வேணும், என்றென்றைக்கும் இப்படி காட்ட வேணும், என் குடும்பத்துக்கே நீர் காட்ட வேணும், இப்படிலாம் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு 42ஆம் வசனம், ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம்,
கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்தருளும் என்றான். கர்த்தருடைய நாமத்தில் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் நீர் நினச்சி பார்க்கணும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். நீர் போகும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் கர்த்தர் தான் சாட்சி, நடுவில் இருக்கிற சாட்சியாக கர்த்தர் இருக்கிறார். உடன்படிக்கை. திருமணத்தை பற்றி மல்கியாவில் சொல்லும்போது கூட இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நடுவே யார் சாட்சின்னு இருக்குது? கர்த்தரே சாட்சியாக நிற்கிறார். வந்து கல்யாணம் பண்ணிக்கும்போது 2 பேர் நிற்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை. அதுக்கு நடுவில் இன்னொரு ஆள் சாட்சி நிற்கிறாரு. மற்ற நம்ம சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுவோம், அது வேறு சாட்சி. அதை விட பயங்கரமான சாட்சி ஒன்று யார்? கர்த்தரே வந்து நிற்கிறார், அவரே சாட்சி என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. அதனால தான் அந்த உடன்படிக்கை வந்து மீறக்கூடாது, அந்த உடன்படிக்கையை வந்து கனவீனப்படுத்தக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. அது கடவுளுக்கு முன்பாக கடவுளை சாட்சியாக வச்சு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை. அது சும்மா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை, சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு. அது வந்து கடவுளுக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ கடவுளை சாட்சின்றான். எனக்கும் உமக்கும் இடையே, உம் சந்ததிக்கும் என் சந்ததிக்கும் இடையே நடந்திருக்கிற இந்த காரியத்தை கடவுள் சாட்சியாக இருந்து அவர் பார்க்குறார் என்று சொல்லி 2 பேரும் அவர்கள் தனித்தனியாக போகிறாங்க. இப்போ பாருங்கள், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனம். யோனத்தான் சொல்லுகிறான் தாவீதுட்ட, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பீர் சொல்கிறான். எனக்கு விளங்கிடுச்சு, கடவுளுடைய திட்டம் நோக்கம்லாம் விளங்கிடுச்சு. இவன் பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆள் யோனத்தான். அவன் குடும்பமே கடவுளுக்கு விரோதமாக வேலை செய்யுது, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனால் இவன் வந்து கடவுளை புரிஞ்சு வச்சுருக்கான், கடவுளுடைய நோக்கத்தை புரிஞ்சு வச்சுருக்கான். எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான்னா, இவன் தான் அடுத்து ராஜாவாக வேண்டியவன். யார்? யோனத்தான். சவுல் ராஜாவாக இருக்கார், அப்பா போன பிறகு பையன்தான் ராஜாவாக ஆகணும், அது அவனுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமையை விட்டு கொடுக்குறான் பாருங்க. அவன் சொல்கிறான், கடவுளுடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ராஜாவாக போகிறதில்ல, நீ தான் ராஜாவாக இருப்பீர் அப்படின்றான். அதுதான் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நீர் தான் ராஜாவாக இருப்பீர். எனக்கு தகப்பன் ஒன்று பிடிச்சி ஒன்றும் கொல்ல போகிறதில்ல, அது நடக்காது. ஏன்னா கடவுள் மேலே கை வச்சிட்டார், கடவுள் உண்மை காப்பாற்றுவார், கடவுளை பார்த்துக்குவார், ஒன்றும் நடக்காது. எங்கள் அப்பாவுடைய வேலை ஒன்றும் நடக்காது. நீர் தான் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2ஆவதாக இருப்பேன், உமக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இருந்துட்டு போகிறேன்றான். எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க கடவுளுடைய திட்டத்தை. அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அதுதான் அவனுக்கு பயம். இப்படி நடக்குன்னு எங்கள் அப்பாக்கே நல்லா தெரியுன்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ண பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானா தன் வீட்டுக்கு போனான். இதுதான் ஹார்ட் ஆஃப் த கவனன்ட். இந்த உடன்படிக்கையினுடைய மையமே இதுதான். அது என்னன்னா, யோனத்தான் தனக்கு வர வேண்டிய அந்த சிங்காசனத்தை விட்டு கொடுக்குறான் தாவீதுக்கு. தான் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, தன்னுடைய சந்ததியே நம்ம வர முடியாது யாரும், அது அப்படியே கைமாறி போயிடுது. தாவீது ராஜாவாரான், அதுக்கப்புறம் அவன் சந்ததி தான், அவனுடைய சிம்மாசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கின்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் இவங்க எட்டி கூட பார்க்க முடியாது, இவனுடைய சந்ததியே வராது. இனிமேல் தாவீதின் சந்ததி தான். இருந்தாலும் பாருங்கள், அவன் வந்து விட்டு கொடுக்குறான். அப்போ பாருங்கள், இந்த உடன்படிக்கையை அனுபவிப்பதற்கு அவனுடைய குடும்பமும் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. குடும்பம் வந்து அவங்க ஒன்றும் எஸ்ன்னு சொல்லலை, அவங்க வந்து ஒன்றும் உடன்படிக்கை பண்ணலை, அவங்க ஒன்றும் தாவீதை பார்க்கல, அவங்க வந்து உடன்படிக்கையில் ஈடுபடலை. இருந்தாலும் இவன் பண்ண அந்த தீர்மானம் அந்த குடும்பத்துக்கு பிரதிநிதியாக இருந்து அவன் செய்து விட்டான். அவ்வளோதான், பிரதிநிதியாக இருந்து அவன் செய்து முடித்து விட்டான்.